நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மோசமான காலநிலை இதனால நாட்டில் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு 22ஆம் தேதி மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. கடந்த 24 மணித்தியாலங்களாக தொடர்ச்சியாக பெய்து வர மழையினால 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, நுவரெலியா இந்த 6 மாவட்டங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் எகலியகொட, நிவித்துக்கல, களவான இந்த பிரதேச செயலக பிரிவுக்கும் முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்க, பாதுக்க இந்த பிரதேச செயலக பிரிவுக்கும், கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல பிரதேச செயலக பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டத்தில் எங்கிரிய புலத்சிங்கல இந்த பிரதேச செயலக பிரிவுக்கும், கேகாலை மாவட்டத்தில் ருவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் குருவிட்ட, அயகம, பெல்மடுல இந்த பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கேகாலை மாவட்டத்தில் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுக்கும் 3ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 3ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரதேச செயலக பிரிவுக்குள்ள வாழ்கிற மக்கள் மண் சரிவுக்கான ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறுமாறும், நீங்கள் வெளியேறுகின்ற போது உங்களுடைய அதிகாரிகளுக்கு அறிவித்து விட்டு வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. இந்த அறிவித்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தான் அறிவிச்சுக்கிறாங்க. இந்த மோசமான காலநிலையினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த 6 மாவட்டங்களில் இருக்கின்ற அந்த பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள், அங்கு வாழ்கிற மக்கள் மிக மிக அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வர மழையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. மக்களுடைய இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலேயும், கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய நிலைமை காணப்படுவதாகவும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவிச்சிருக்கிறாங்க. மாத்தறை, கண்டி, நுவரெலியா இந்த மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று காலை 8:30 இன்று அதிகாலை 4 மணி வரைக்குமான காலப்பகுதியில் கம்பஹா மாவட்டத்தில் தான் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கு. கம்பஹா மாவட்டத்தின் கிருந்துவெல இந்த பகுதியில் 244 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி அங்கு பதிவாக இருக்கு. வயாங்குட பகுதியில் 238 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், அவிசாவள பகுதியில் 230 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியும் இந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக பதிவாகி இருக்கு. தொடர் மழை காரணமாக கொழும்பினுடைய ஆமர் வீதியினுடைய ஜேவத்தன ராமைய விகாரை இந்த விகாரையை அண்டிய பகுதி வெள்ள நீர்னால மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கின்ற தாழ்நில பகுதியில் வெள்ள நீர் உட்புகுந்து இருப்பதனால அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருப்பதுடன் போக்குவரத்தும் தற்காலிகமாக தடைப்பட்டிருக்கு. கொழும்பு அவிசாவில வீதியினுடைய ரன்வெல்ல பகன இந்த பகுதி நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதனால போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கழனி, கழுகங்கை இந்த பகுதியினுடைய தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த தாழ்நில பகுதியில் வாழ்கிற மக்கள் மிக அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. சிலாபம் பொது வைத்தியசாலையினுடைய 3 சிகிச்சை அறைகளுக்குள்ள வெள்ள நீர் உட்புகுந்து இருப்பதனால அந்த 3 சிகிச்சை அறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 அறைகளையும் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களை இன்னும் ஒரு அறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சிலாபம் பொது வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் தினேஷ் கொக்கல தெரிவிச்சிருக்கிறார். புத்தளம் பகுதியுடைய பல பிரதேசங்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு. பல வீதிகளை மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதனால போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கு. புத்தளம் பகுதியில் வாழ்கிற மக்களுடைய இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. புத்தளம் மாதம்பே வீதியில் கலகிட்டியாவ இந்த பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீதியில் விழுந்திருப்பதனால
போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியினூடாக போக்குவரத்தில் ஈடுபடுறவங்க மாற்று வழியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. நாட்டிலே தொடர்ச்சியாக பெய்து வர பலத்த மழை, மோசமான காலநிலை, இதனால் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த 6 விமானங்களை தரையிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த காலநிலை இடம் கொடுக்கல அப்படிங்கிறதால உடனடியாக மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு உடனடியாக மாற்றப்பட்டது. இப்போ அந்த 6 விமானங்களும் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கு. நாட்டில் இப்போ தொடர்ச்சியாக பெய்து வர பலத்த மழை, மோசமான காலநிலை, இதனால் மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. வீதிகளில் நீங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுற போது நீங்கள் மிக கவனமாக ஈடுபடுங்க. பலத்த மின்னல் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வெள்ள நீர் அபாயமுள்ள பிரதேசங்களை பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் மிக மிக அவதானத்துடன் இருங்க. வளிமண்டலவிய திணைக்களம், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலின்படி செயற்படுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.